ஹாய் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பார்க்க போகிறோம். என்னன்னா இது ஒரு சிந்தட்டிக் ப்ளவுஸ் தான், சாரீ ப்ளவுஸ். இது வந்து சாரியில் வந்ததுனால இது ஒரு வெறும் 5.25 மீட்ரு தான் இருக்குது சாரீ. ஆனால் அவங்க வந்து எனக்கு இதில் தான் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதிலேருந்து அந்த 1/2 மீட்டர் கிழிச்சு நம்ம ஸ்லீவுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து இதில் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பேக் எடுக்கணும். அப்புறம் வந்து 3/4 ஸ்லீவ் கேட்டிருக்காங்க. இது வருமா? வராது. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இப்போ இதே அந்த சாரீக்கு மேட்சாக ஷைனிங் கிளாத் எடுத்துக்கிட்டு இதை வந்து பாடிக்கு கட் பண்ண போகிறேன். இந்த பாடிக்கு போட்டுட்டு இது வந்து ஸ்லீவு 3/4 ஸ்லீவு பஃப் வச்சு கேட்டிருக்காங்க. மேலே வந்து லைட்டாக பஃப் வச்சு கேட்டிருக்காங்க. அதனால் இதை வந்து ஸ்லீவுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நம்ம பாடிக்கு யூஸ் பண்ணிப்போம். நிறைய பேர் உங்கள்கிட்டையும் கேட்பாங்க, டைலருங்கிட்ட பார்க்குறவங்க. உங்களுக்கும் வந்து இது மாதிரி சாரீ ப்ளவுஸ் நம்ம வந்து போடணும், ஆனால் வந்து பத்தாது சொல்கிறாங்க டைலருங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த மெத்தடில் போய்ட்டு டைலர்கிட்ட சொல்லலாம். எனக்கு வந்து இதை கிழித்து கைக்கு வச்சு கொடுங்க, ப்ளவுஸ் வந்து நீங்கள் வேறு எடுத்து எனக்கு மாற்றி கொடுங்க, பாடிக்கு வச்சுட்டு இதை ஸ்லீவுக்கு வச்சு கொடுங்கன்னு நீங்கள் டைலர்கிட்ட கேட்கலாம். அவங்க கண்டிப்பாக அது மாதிரி உங்களுக்கு செஞ்சு தச்சு தருவாங்க. புதுசாக வந்து டெய்லர் கற்றுக்கிறவங்களும் இல்லை டைலரிங் பார்க்குறவங்களும் இந்த மெத்தடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி லைனிங் எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து கட்டிங் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க வீடியோவில் போகலாம். ரெண்டு இன்ச்சு நான் மடித்து தைக்க வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இதுதான் எனக்கு அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இதில் வந்து நிறைய கரெக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, எனக்கு நெக்கு வந்து லோவாக வேணும், இதில் வந்து கம்மியாக இருக்குது. அதே சமயம் பேக்லேயும் வந்து எனக்கு கொஞ்சம் இறக்கம் லோ வேணும், இடுப்பு இறக்கம் வேணும் அப்படி சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து 3/4 ஸ்லீவ் வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என் கையில் கொடுத்துருக்குது பாருங்கள், ஆஃப் கை தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வச்சு தான் நம்ம இப்போ ஸ்லீவ் எடுக்க போகிறோம். நீங்கள் நம்ம வீடியோவை பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம எப்படி கட்டிங் போட போகிறோம் பாருங்கள். இதை வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கு நான் வந்து போட்டுட்டேன். எக்ஸ்ட்ரா இதே அளவு 2 இன்ச்சுக்கு நான் எக்ஸ்ட்ரா மார்க் வச்சுக்கிறேன். ரெடி அளவு இதுதான். இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எதனாலன்னா அவங்க இறக்கம் கேட்டிருக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். நீங்கள் எல்லாம் எப்படி வைப்பீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். கொடுத்துருக்காங்க ப்ளவுஸு. இந்த மாதிரி சுருக்கமாக இருந்தால் அயன் பண்ணி எடுத்துங்க. நான் வந்து அயன் நான் அப்படியே தான் போடுவேன். இப்போது நம்ம இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த மார்க்கை விட்டுட்டு மேலே பண்ணி வச்சுருக்கோம்ல, நான் அந்த மார்க்கில் நான் வைக்க போகிறேன். ஏன்னா அவங்க வந்து கழுத்து லோவாக கேட்டிருக்காங்க, இடுப்பு இறக்கம் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம இப்படி நம்ம வந்து மார்க் பண்ணோம்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும். இவ்வளோ தூரம் அவங்க கழுத்து கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கிட்டோம். அப்போ இந்த இடுப்பு அளவும் இறக்கம் கிடைச்சிரும். நம்மளுக்கு கழுத்தும் வந்து நம்மளுக்கு இறக்கம் ரொம்ப கொஞ்சம் நல்லா கிடைக்கும். ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிட்டு அடுத்து வந்து இந்த சைடு மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸு வச்சு பண்ணது ஈஸியாக இருக்கும், கட்டிங் சீக்கிரமாக முடியும். அதே சமயம் இங்கே பாருங்கள், இந்த கட்டு பார்த்திங்களா, ஹார்மோல் ஜாயிண்ட்டு பாருங்கள், ஃப்ரண்ட்டு எங்கே இருக்குது, பேக் எங்கே இருக்குது பாருங்கள். அதனால் நம்ம ஃப்ரண்ட்டை கணக்கு வைக்காத பேக்கை மட்டும் கணக்கு வைங்க. ரோட்டு ஓரத்தில் கடை இருக்கிறதுனால வண்டி போகிற சவுண்டுங்க தான் அதிகமாக கேட்கும். சீக்கிரமாக ஒரு மைக் ஒன்று வாங்கிக்கிறேன். இப்போ ஹார்மோல் மார்க் பண்ணிக்கிட்டு இடுப்பு மார்க் பண்ணிக்கிட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்களா. இப்போ நம்ம ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். பிடிச்சி தைக்க மேலே, அடுத்து ஸ்லீவு,
அவங்க வந்து நல்லா டீப் நெக்காக கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். இங்கே நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, இங்கே 3 இன்ச்சு இருக்கா, இங்கே வந்து நம்ம 3.5 வச்சுக்கலாம், 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா. இப்போ தான் அந்த கர்வ் ஷேப் இங்கே வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். வச்சுட்டு அப்படியே ட்ரா பண்ணுவேன். எல்லாத்துக்குமே நம்ம இன்ச் டேப் தேடிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. அதனால் நம்ம பார்வையிலே இது நம்ம இவ்வளோ அப்படி சொல்லிட்டு போடலாம். இந்த ஷேப் அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. நம்ம ஒன் டைம் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம், ஆம்போல் அளவெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் இப்படியே வந்து நீங்கள் செக் பண்ணி கட் பண்ணுறது நல்லது. உங்களுக்கு அளவு மாறாமல் வரும். இவ்வளோக்கு 9 இருக்குது ஆம்போல் அளவு. நம்மளுக்கு இங்கே எவ்வளோ கிடைச்சிருக்கு, 50 கிடைச்சிருக்கு. அப்போது வந்து நம்ம இந்த அளவை இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிடுவோம். கீழே இறக்கிட்டு இந்த ஹைட்டு வந்து நம்மளுக்கு 9, 9.5. ஓகே, சும்மா ஒரு 1/4 இன்ச்சு நம்ம கீழே இறக்கிக்கலாம். இறக்கிட்டு இப்போ அளந்து பார்க்கலாம். எப்பவுமே அளக்கும் போது நம்ம பிடிச்சு தைக்கிறதுக்கு விட்டு இருக்கிற இடத்துல டேப் வைக்கக்கூடாது. அதுக்கு நம்ம கரெக்டாக அளவில் வச்சு அளந்து பார்க்கலாம். 9.5 கிடச்சிருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பேக் வெட்டி நம்ம அதே எடுத்து பேக் எடுத்து நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டும் நம்மளுக்கு அதே அளவு தான் இறக்க வேணும். அதனால் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம உடையிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி மார்க் ஓகேவா, பிடிச்சி தைக்க மார்க். இவங்க வந்து ஃப்ரண்ட்டில் எனக்கு வி நெக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் இறக்கமாகவும் வேணும், வி நெக்கும் வேணும் சொல்லியிருக்காங்க. நம்ம கொஞ்சம் இறக்கி நான் போட்டுக்கிறேன். ரெடி அளவு செஸ்ட் அளவு மட்டும் நம்ம ஃப்ரண்ட் அளவு அப்படியே வச்சிடலாம். வி நெக் வேணுன்றதுனால நம்ம 4 இன்ச்சுக்கு கரெக்டாக மார்க் பண்ணிட்டு அவ்வளோதாங்க. ஃப்ரண்ட்டு
இப்படியே நான் இங்கே ஷார்ப்னஸ் விட்டுருக்கேன்னா இங்கே நம்ம பிடிச்சி நம்ம அரைக்காத்து போட்டு அந்த அளவு பிடிக்கணுன்னு அவசியமே இல்லை. நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இங்கே பிடிச்ச நம்மளே அழகாக நம்மளுக்கு உட்காரும். அதனால் இந்த மார்க் போட்டுக்கிட்டு அந்த மார்க் போட்டுக்கிட்டு அதெல்லாம் நமக்கு ரொம்ப டைம் வேஸ்ட். ஓகேவா, அவ்வளோதான். ஃப்ரண்ட்டு முடிஞ்சிச்சு. இந்த ஹாம்புல்ல கிடைச்சிருக்கிற இது வந்து நம்ம பட்டிக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 3/4 ஸ்லீவ் எடுக்கணும். ஜாயிண்ட் வரல வேண்டாம் அப்படின்னா நம்ம இப்படி போட்டுக்கலாம். ஆனால் வந்து கொஞ்சம் துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வீணாக செலவாகும். போட்டு விடும்போது நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட் போட வேண்டிய அவசியம் வராது. அவங்களுக்கு வந்து ஸ்லீவோட இறக்கம் 9.5 இன்ச்சு வேணும். 3/4 ஸ்லீவ் ரெடி 9.5. அவங்க பஃப் கேட்டுறதுனால நான் 12.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 2.5 இன்ச்சு 9 11 12 2.5 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். ஓகே, இப்போது இங்கேருந்து 9 இன்ச்சு 1 2 3 நம்மளுக்கு இங்கே 6 இன்ச்சு பிடிச்சி தைக்க ஒரு 4 இன்ச்சு இங்கே 12 6 போட்டும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஒட்டுங்க ஓடுற வேலை இருக்காது. அதனால தான் இப்படி எடுத்துருக்கேன். உங்களுக்கு துணி பத்தலைன்னா நீங்கள் எப்பவும் போல் நார்மலாகவே வச்சுக்கோங்க. ஸ்லீவ் நம்ம மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்லீவுக்கான ஃபேப்ரிக். கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். இந்த ஸ்லீவ் தைக்கும் போது இதை நம்ம அவங்களுக்கு ஜாயிண்ட் பண்ணி தைச்சி கொடுத்துடலாம். இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் நல்லா நம்மளுக்கும் நீட்னஸாக இருக்கும், போடுறவங்களுக்கும் நல்லா அழகாக இருக்கும், லுக்கிங் நல்லாயிருக்கும். புடவை ப்ளவுஸ் தான் வேணும் எனக்கு புடவையை வந்து பத்த மாட்டேங்குது, சாரியில் வந்து ப்ளவுஸ் வரமாட்டேங்குதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி வந்து தைச்சி கொடுக்கும்போது அவங்களுக்கும் ஹாப்பியாக இருப்பாங்க. நம்மளுக்கு நிறைய கஸ்டமர் நம்ம தேடி வருவாங்க. அவ்வளோதான். இது வந்து இப்போ அவங்க கேட்ட ஸ்லீவாக அவங்களுக்கு கிடச்சிச்சு. நம்ம வந்து இப்போ அதே மேட்சிங்கில் நம்ம ஃப்ரண்ட்டு பேக் எடுத்துக்கலாம். தைக்கிறவங்களுக்கும் நம்மளுக்கு டென்ஷன் இருக்காது. ஏன்னா 60 சென்டிமெண்ட்டு 70 சென்டிமெண்ட்டு எடுத்து கொடுத்துட்டு நம்மளுக்கு எனக்கு இப்படி ஜாக்கெட் வேணும் அப்படி ஜாக்கெட் வேணும்னுவாங்க. மண்டையை பிடிச்சின்னு உட்காந்து
இதை வந்து நம்ம பட்டி பீஸுக்கு யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஈஸியான மெத்தடில் ப்ளவுஸ் ஜாக்கெட்டும் தைச்சிட்டோம், இதையும் முடிச்சிட்டோம். இதை வந்து நம்ம ஸ்லீவுக்கு வச்சாச்சு. அதனால் இதை நம்ம கழுத்துக்கு பைப்பிங் வச்சு மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். எந்த அளவு வந்துக்குது தெரில.